இது 1945ல நடந்த ஒரு ஸ்டோரி. ஒரு பெரிய ஜமீன் வீட்ல ரொம்ப காலமா ஒரு இரும்பு பொட்டி பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள நிறைய தங்கங்களும் வைரங்களும் இருக்குன்னு நிறைய பேர் நம்புறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட வெளியூர் திருடவங்க 4 பேர் அந்த இரும்பு பொட்டி எப்படியாவது தூக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் போடுறானுங்க. ஒரு நாள் வந்தது, அந்த பொட்டி எடுக்கிறதுக்காக உள்ளே போயிட்டானுங்க. அந்த இரும்பு பொட்டியை கண்டுபிடிச்சிடறானுங்க. அதை கஷ்டப்பட்டு திறக்கவும் செய்யறானுங்க. ஆனா திறந்த அவனுங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அது என்னன்னா பொட்டி காலியா இருக்குது. திருடனுங்களை இந்த பொட்டிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு சொல்லிட்டு அந்த பொட்டியை ஓங்கி ஒரு உதவிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. கொஞ்ச நாள் போகுது. இதே மாதிரி இன்னொரு கும்பலும் அந்த பொட்டியை கொள்ளையடிக்கிறதுக்காக ஜமீன் வீட்டுக்குள்ள வரானுங்க. அவனுங்களும் இதே மாதிரி பண்றானுங்க. பொட்டியை திறக்கிறானுங்க. ஆனா அதுக்குள்ள எதுவும் இல்ல. ஆனா இவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமான திருடனுங்க. காலி பொட்டியவே தூக்கிட்டு போயிட்டானுங்க. ஜமீன்தாருக்கு ஒரே அதிர்ச்சி, ஐயோ பொட்டி போச்சேன்னு. எல்லாரும் கேக்குறாங்க, எதுக்கு இவ்வளவு அதிர்ச்சி ஆறீங்க, அது காலி பொட்டி தானே அப்படின்னு. இல்லப்பா, அது காலி பொட்டி இல்ல, அது சொக்க தங்கம், அது ஃபுல்லாவே தங்கம் அப்படின்றாரு. ஆனா திருடனுங்க என்ன பண்ணானுங்க, அந்த பொட்டியை கொண்டு போய் காயலாங்கண்டில போட்டு இரும்புக்கான விலையை வாங்கிட்டு வந்துடுறானுங்க. கடைசி வரல அந்த பொட்டியை எல்லாருமே தேடிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, ஓகே, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றீங்க RK&MST சேனலை.